இழப்புகள் அனைவருக்கும் பொதுவானது. திடீரென உருவான டித்வா சூறாவளி அவ்வாறானதொரு பாடத்தையே எமக்கு கற்பித்து சென்றுள்ளது. எவ்வாறாயினும் உதவி செய்யும் இயலுமையுள்ள அனைவரும், நிற்கதியாகியுள்ள அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டிய காலகட்டமே இது. அவ்வாறு மனிதத்தை உறுதிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட பாலமே சக்தி சிரச நிவாரண யாத்திரை. இவர் மாங்குள்ளியை சேர்ந்த பசிந்து சாமர மதுரங்க. பசிந்து கடந்த ஒரு வாரத்தில் 3வது தடவையாகவும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு பொருட்களை கையளித்தார். எமது நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய அழிவு நிலைமை இது. புண்ணியம் செய்வதற்கு கிடைத்த சிறந்த சந்தர்ப்பம் இது. நீங்கள் உணரும் அதே பசியை அவர்களும் உணர்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றே கோருகின்றேன். நிவாரணங்கள் சேகரிக்கப்படும் நிலையங்களுக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கானோரில் பசிந்து எமக்கு விசேடமானவராக தென்பட்டார். உடல் ரீதியான சவாலை எதிர்கொண்டுள்ள அவர் தன்னால் முடிந்தவரை ஏனையோருக்கும் உதவி செய்யும் பரோபகார சிந்தனையுடையவராக திகழ்கின்றார். சக்தி சிரச நிவாரண யாத்திரை பரோபகார சிந்தனையுடைய எம்மவர்களின் மனிதநேயத்தால் தொடர்ந்தும் முன்னகர்கின்றது.